ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும் என்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கிறேன். இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் கிரிவலம் செல்வதற்கும் உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சந்திரபகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல காலை 10:42 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 2 குடையவனும் 11 குடையவனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறப்பான யோகமும் அற்புதமான கிரகங்களும் காணப்படுதுங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும், 4ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் எளிதாக பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது முயற்சிக்கு ஏற்ப அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற்று மிகச்சிறந்த வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் இப்பொழுது காணப்படுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க. இன்றைய தினம் உங்களது பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரமாக இருக்கிறதுனால எந்தெந்த வகையில் செலவுகள் இருந்து செய்யறது அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களது நிதிநிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். என செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும். உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் உயரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்றுத்தர காத்திருக்க நண்பர்களே. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன டூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மனசில் அன்போட, கனிவோட, பரிவோடு நீங்கள் நடந்துக்கும் போது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை உங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே அனைவரிடம் அன்பு செலுத்துங்கள். இன்றைய தினம் அது உங்களுக்கு அதிகமாக திரும்ப கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்ட எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்தெந்த செலவுகள் வந்து தேவை, எது தேவையில்லாத செலவுகள் நீங்கள் வகைப்படுத்தி செலவுகளை வந்து நீங்கள் அடையாளம் கண்டு தேவையில்லாத செலவுகளை ஒதுக்கி விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் சூப்பரான உங்களது மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில், உள்ளம் பூரிப்படையக்கூடிய வகையில் சில நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் இல்லத்தில் இன்னைக்கு இருக்குங்க. இது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் திருப்திகரமாக இருக்கிறதுனால வாழ்க்கையும் திருப்தியாக மாறுங்க. ஏன்னா வாழ்க்கை தேவைகள், பெரும்பாலான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க. ஸோ அற்புதமான இந்த சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நிறைய பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிற நண்பர்களே. உங்களது குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட, தந்தையிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. உங்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் யார்ட்டையுமே இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை சீக்கிரட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது நண்பர்களே. ரொம்ப நாளாக உங்கள் மனசில் நிறைவேறாத சில ஆசைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதனால உங்களுக்கு ஒரு மன ஆனந்தம் கண்டிப்பாக புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குது நண்பர்களே. சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதனால சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. மகிழ்ச்சியாக உங்கள் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் கலந்துரையாடி சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுங்க. மனக்கசப்புகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களது அன்பை வென்ற காதலரின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்கள் காண முடியுங்க. காதல் வாழ்க்கை அந்த அளவுக்கு இனிமையாக மாறும் இன்றைய தினம். இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள், சர்ப்ரைஸான ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனக்கு அற்புதமான ஒரு நாள். உங்கள் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக நல்ல ரொமான்டிக் உணர்வுடன் இருக்கிறதுனால உங்கள் காதல் கூட இன்றைய தினம் நீங்கள் இணக்கமாக நிறைய நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே. உங்களது ஓய்வு நேரம், ரெஸ்ட் நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு பழைய நண்பர்கள் நீங்கள் சந்திப்பதன் மூலமாக நல்ல நன்மைகளை காத்திருக்குங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. ஸோ சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ்
சேவிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க. சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிறத குறித்து நீங்கள் யோசனை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுது நண்பர்களே. அது மூலமாக உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் பரிவோட கனிவோட எல்லாத்தையும் நடந்து போகுது. இன்றைய தினம் உங்களுக்கு அது திரும்ப உங்களுக்கு அதிகமான வகையில் கிடைக்கிறதுனால அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். இன்னைக்கு நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பயணங்கள் நீங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க திட்டப்படி எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த தினம் வியாபார ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளலாம் அல்லது உங்கள் அலுவலக பணிகள் காரணமாக பயணங்களை மேற்கொள்ளலாங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறதுனால அலுவலக பணிகளும் சிறப்பாக இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையோட இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். பழைய செல்லமான சில நினைவுகளை டீனேஜில் நீங்கள் செய்த சில செல்லமான குறும்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை நினைவு கூறுவார். அதன் மூலமாக பழைய நினைவுகள் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை இன்னும் திருப்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பெற்றோரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு உங்கள் வேலைகளை செய்வது ரொம்ப அவசியம். ஸோ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இந்த மாலை நேரத்தை உங்கள் பிள்ளைகள் பிரகாசமாக மாற்றி தருவாங்கிறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். அதன் மூலமாக உடலுக்கு ஒரு ரீசார்ஜ் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க. ஏன்னா அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். வெற்றிகள் உண்டு. தன லாபம் அதிகரிக்கும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 6 6 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உங்களது முயற்சிகள் மூலமாக ஏற்படுங்க. அதனால புதிய முயற்சிகள் தாராளமாக நிறைய மேற்கொள்ளுங்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு வழிபாடு தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தந்தையிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல நண்பர்களே. ரொம்ப நாளாக மனசில் நீங்காத ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். உங்கள் சீக்கிரட்டை யார்ட்டையும் நீங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் கனிவோட பரிவோடு நடந்துக்கும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வியாபாரத்தில் பயணங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.